ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டு நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோட் 46 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடில் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்மளோட ஹேலி அந்த கனடாவோட ஹெட் குவார்ட்டர்ஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி வெளியே அவுட்டிங் போகலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவரோட மூக்குலேருந்துலாம் ரத்தம் வந்து ஐயோ வெக்கமாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கப்பட்டிருப்பா. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவோட ஹவா ஹெட் குவார்ட்டர்ஸ் பில்டிங் முன்னாடி நம்ம ஹேலி சும்மா செம்மையாக ட்ரெஸ்ஸிங் போட்டு மேக்கப்லாம் போட்டு அழகாக வந்து நிற்பா. இந்த ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக லியோவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அவுட்டிங் போகிறோம், இதெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலையே, நடந்துருச்சு ஐயோ இதை யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு ஐயோ ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்துட்டு இருப்பா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாரோ வந்து நிற்பாங்க. லியோ வந்துட்டீங்களா உங்களுக்காக அப்படி சொல்லிட்டு வாய்ப்புல பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அங்கே நம்ம கெவினு ஜே யூகா கல்லின்ற மாதிரி ஒரு கூட்டமே வந்து நிற்கும். அதை பார்த்து அவளுக்கு நீங்களே எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஹீரோ பின்னாடி வந்து எல்லாரும் வந்துட்டீங்களா, சரி வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு கேள்வி நீங்கள் என்ன மட்டும் அவுட்டிங் கூப்பிடலையா எல்லாருமே கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எல்லாரும் தான் கூப்பிட்டேன், சரி வாங்க போகலாமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹேலிக்கு மூஞ்சே இருக்காது. லியோவை என்ன சொல்கிறது அப்படி சொல்லி கடுப்பாயிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு சரி வாங்க நம்ம உடனே ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம். ஆஸ்திரேலியாவுக்கு அரசா ஃபீலிங் தெரியுமா, தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியலனாலும் பரவாயில்ல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுறான். அங்கே தானே அந்த முதல கில்டை சேர்ந்த பில்டிங் இருக்குது, அங்கே தான் போட்டி நடக்க போகுது. அங்கே நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் அந்த முதல கில்டோட கடவுள் இருக்கார் பாருங்க, அந்த கடவுள் இந்த மாதிரி இந்த வெப்பன்லாம் வச்சுட்டு சுற்றில வச்சு அடிச்சிட்டு இருப்பாரு. அட பைத்தியக்கார நாய்களா, இந்த வெப்பனை வச்சுட்டு எப்படா நீங்கள் லியோ கூட போட்டி போட ரெடியா, நீங்கள் உங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வருவார். அந்த கடவுளோட பேர் உள்னோ. அந்த உள்னோ கடவுள் கடுப்பாயிட்டு இருப்பாரு, இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, லியோவோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும், இந்த வெப்பனை வச்சு அவனை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு அந்த மேசராசி கடவுள் இருக்கான் பாருங்க, அவன் அங்கே வரான். அங்கே வந்துட்டு அங்கே இருக்க அந்த முதல கில்டு கடவுளை பார்த்து என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளோ கோபப்படுறீங்க, உங்கள் டோத் பீஸில் உப்பு இருக்கா, உங்களோட கோபத்துக்கு காரணம் அந்த லியோ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது அதை கேட்டு அந்த கடவுள் கடுப்பாயி டேய் ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பிடு கடுப்பேற்றிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோன்னே அந்த மேசராசி கடவுளும் ஏன் இவ்வளோ கோபப்படுற, இந்த கோபத்தை வச்சா நீ லியோவை தோக்கடிக்கலாம்னு நினைக்கிற, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்டு அந்த உள்னோ கடுப்பாயி டேய் நான் ஒரு அளவுக்கு தான் பேசிட்டே இருப்பேன், கடுப்பாயிட்டேன் அவ்வளோதான் ஒழுங்கா கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படும் போது உடனே அந்த மேசராசி கடவுள் இங்கே பாரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நீ ஏன் கூட சேர்ந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து லியோவை தோக்கடிக்கலாம். நம்ம 2 பேரும் மட்டும் இல்லடா, பேராசை கடவுள்கள் நான் நிறைய பேரை கூட்டு வந்திருக்கேன், இவனுங்கெல்லாம் ரொம்ப பேராசை பிடிச்ச கடவுள்கள், இவனுங்க வந்தானுங்க அவ்வளோதான் லியோவை கண்டிப்பாக தோக்கடிப்பானுங்க, என்ன சொல்கிற சேர்ந்துக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே இருக்க அந்த வல்னோவும் ஓ அப்படியா, ஆமாம் அந்த லியோ பயங்கரமாக வெப்பன் செய்வான், அவன் என் முன்னாடி வந்து நின்னா அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், நீ சொல்கிறதும் நல்ல ஆஃபர் மாதிரி தான் தெரியுது, சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நான் சொல்கிறத மட்டும் மூடிட்டு பண்ணு வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அந்த மேசராசி கடவுள் சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா இங்கே இருக்க அந்த டெய்லரு வெப்பன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான், இருந்தாலும் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது, எல்லாமே உடஞ்சு போயிட்டு இருக்கும். அப்போ அங்கே செம்பரி ஆட்டு சிலையிலேருந்து கடவுளோட சக்தி வெளியே வரும். அது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து டெய்லர் இருக்கான் பாருங்க கேப்டன், அவனோட உடம்புக்குள்ளே போயிடும். யார் அந்த வல்னோ கடவுள் தான். அந்த கடவுள் ஸ்ட்ரெயிட்டாக டெய்லரோட உடம்புக்குள்ளே போயிட்டு ஏய் உங்களெல்லாம் நம்மனா வேலைக்கே ஆகாது, இதுக்கப்புறம் நானே இறங்கி எல்லா வேலையும் செய்கிறேன்டா, ஆரம்பிக்கலாமா, நான் சொல்கிறத செய்யுங்கடா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பயங்கரமாக நெருப்பெல்லாம் போட்டு சுற்றில வச்சு அடித்து பயங்கரமாக வெப்பன் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க டீம்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டேஜ் ட்ராமா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா வாழை எடுத்து சும்மா பேடாஸ்மான்ற மாதிரி வெப்பன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஜே யூகா இவங்க எல்லாருமே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க ஜாலியாக. அதே நேரம் இந்த பக்கம் விட மாட்டான்டா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெப்பன் பண்ணுறானுங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க டீம் எல்லாருமே செல்ஃபி எடுத்து விளாண்டுட்டு இருக்கானுங்க. இப்படி மாறி 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 அவனுங்க கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தா இந்த பக்கம் இவங்க ஜாலியாக டூர் வந்த மாதிரி விளாண்டுட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா அந்த போட்டி நடக்கிற நாள் வந்துடுது. அங்கே சுற்றி பெரிய கிரவுண்டு, ஆடியன்ஸ் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற ஒருத்தர் இன்னைக்கு போட்டி ஆரம்பிக்க போகுது, இங்கே முதல் கில்டை சேர்ந்த அவங்களோட வெப்பனை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க, அடுத்ததாக வரப்போகிறது ஓபிசஸ் கில்டை சேர்ந்த எல்லாரும் வரப்போகிறாங்க, இவங்க 2 பேருக்கும் போட்டி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த முதல் கில்டை சேர்ந்தவனுங்க நாங்கள் தூங்கவும் இல்லை பாத்ரூம் போகவும் இல்லை, ஏன் பல்லு கூட வளர்க்கல, வாயை திறந்தா நாருது, இன்னைக்கு நாங்கள் தான்டா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது முதல் கில்டை சேர்ந்தவங்க முதல வாய மாதிரியே நாத்தம் பிடிச்ச மாதிரி வந்திருக்காங்க, அடுத்ததா ஓபிசஸ் கில்டை சேர்ந்த லியோவோட டீம் தான் வரணும், அவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே காற்று வீசிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க டீம் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. என்னாச்சுப்பா யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே இந்த பக்கம் நல்லா ஊர் சுற்றிட்டு போட்டிக்கு வராமல் எல்லாருமே கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க.
அட என்னடா அவனுங்க ஹேங் ஓவரை விட பயங்கரமா இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில படுத்திருக்கானுங்க ஊர் சுத்திட்டு. செம்ம பண்ணு. அங்க டக்குன்னு பார்த்தா நம்ம ஹேலி கண்ணை முடிச்சிட்டு ஐயோ லேட் ஆயிடுச்சு டே சீக்கிரம் நீங்களா என்னடா போட்டி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சட்டை போடாம படுத்து தூங்கிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹேலி இப்போ நார்மலா நம்ம லுக்குக்கு தெரியுதா இப்போ நம்ம ஹீரோ. அப்ப ஹேலியோட அந்த ஃபில்டர் வெர்ஷன்ல நம்ம ஹீரோ எப்படி தெரியுவானா, நல்லா ஜொலிக்கும் மின்மினுக்கும் நம்ம ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரியுவான். அதை பார்த்து ஹேலி அடடே இவ்வளோ அழகா இருக்கானே நான் எப்படி எழுப்புறது. கட் பண்ணா பிளாஷ்பேக். இந்த போட்டி நடக்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டு அங்க ஹோட்டல் ரூம்ல எல்லாருமே ஜாலியா டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நான் ஹவாயில் இருக்கிற என்னோட பில்டிங்கு போகிறேன், அங்கே போய் ஒரு சின்ன வேலை நைட்டு ஃபுல்லாக செஞ்சு முடிச்சோன்னா காலைக்கு போட்டிக்கு போய்க்கலாம், நீங்கள் இங்கே ஜாலியாக தூங்குங்க இல்லை என்ஜாய் பண்ணுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களை காலையில் எழுப்பி போட்டிக்கு கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போர்ட்டலை ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவான். அதை பார்த்துட்டு ஹேலியும் நீங்கள் என்ன எழுப்புவீங்களா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேலியும் நம்ம ஹீரோ எழுப்புறதுக்காக சந்தோஷப்பட்டு இருப்பா. இவங்க தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஓட்டர்ஸ் அப்படி கிளாஸை கொண்டு வந்து என்ன அடுத்த ரவுண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க காலையில் எந்திக்கவே முடியல. ஏன்னா நம்ம ஹீரோ எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இருந்திருக்காங்க. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்ச உடனே நம்ம ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ பிடிச்சி குலுக்குவான். டேய் எங்களை எழுப்புறேன்னு சொன்னியாடா, ஏன்டா இப்படி தூங்கிட்டு இருக்க, போட்டிக்கு போகணுமாடா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து எந்திரிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம அப்படி வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஜன்னல் திறந்து என்ன திடீர்னு வானம் அப்படி இருட்டாகுதே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஓட்டர்ஸ் வாயை பொழப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் போட்டி நடக்கிற இடத்துல எங்கே போனார் ஆஃபீஸர் கில்டு சேர்ந்த லியோ, அவர் இன்னும் 1/2 மணி நேரத்தில் இங்கே வரல அப்படின்னா இங்கே வெற்றி பெற்றவரா இந்த முதல் கில்டு சேர்ந்தவர் தான் அப்படி சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த வல்னோ கடவுள் அந்த டெய்லரோட உடம்புக்குள்ள இருக்காரு. அவர் சொல்லிட்டு இருப்பாரு இங்கே லியோ வந்திருக்கணுமே, ஆனா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆடியன்ஸோட கூட்டத்துக்கு நடுவில் தான் அந்த மேசராசியோட கடவுள் அந்த கழுட்டு போய் உட்காந்துட்டு இருப்பான். அவன் உட்காந்துக்கிட்டு லியோ உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் சீக்கிரம் வா அப்படி சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கானா, அந்த பேராசை கடவுள் எல்லாம் வேற டைமென்ஷன் இந்த கூட்டம் தான் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் நம்ம ஹீரோ லியோவை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த பேராசை கடவுள்லாம் அந்த வயசான மேசராசி கடவுள்கிட்ட போய் டேய் லியோ எங்கடா, நாங்க சீக்கிரமா அட்டாக் பண்ணணும், எங்களுக்கு ஏதாவது சிம்மாசனம் கொடு, நாங்களும் கடவுளா மாறணும், எங்களுக்கு கடவுளோட சக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடமுடிச்சிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த மேசராசி கடவுள் டேய் அமைதியா இருங்கடா, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு அந்த பேராசை கடவுள் இல்ல நாங்க உடனே கடவுள் ஆகணும், அங்க ஒரு தனுக்கால அவனை அடிச்சு நான் கடவுளோட சக்தியை எடுத்து நான் கடவுள் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முதல் கீழே சேர்ந்த வல்னோவை அட்டாக் பண்றதுக்காக அப்படி பறந்து போயிட்டு இருக்குங்க. அதை பார்த்துட்டு அங்க இருக்க டெய்லர் உடம்புக்குள்ள இந்த வல்னோ ஸ்வாலை எடுத்துட்டு ஓங்கி ஒரு அடி அது எல்லாத்தையுமே பீஸா வெட்டிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் மேசராசி கில்டு கிட்ட இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே முதல்ல கில்டு சேர்ந்த வல்னோ அங்க இருக்கிற மேசராசி கடவுள் கிட்ட டே பைத்தியக்காரனாயே இவனுக்கு எதுக்குடா எங்களை அட்டாக் பண்றானுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த மேசராசி கடவுள் டேய் நான் என்னடா பண்ணேன், இவனுங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்களா, சொல்றதை கேட்கவே மாட்டானுங்க, இருந்தாலும் பரவாயில்ல என்னோட சக்தியை யூஸ் பண்ணி இவனை அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேசராசி அவனோட மிகப்பெரிய ஸ்வாட் சக்தியை யூஸ் பண்ணி அதாவது காட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி மேல இருந்து நிறைய ஸ்வாடை வர வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அதை பார்த்துட்டு அந்த வல்னோ காடு டே பைத்தியக்காரன் நாயே இங்கேயாடா உன்னோட காட் ஸ்கில் பவரை யூஸ் பண்ணுவேன் வேண்டாண்டா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வேற வழியில இதுதான் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவனோட அந்த மிகப்பெரிய கத்தி எல்லாத்தையுமே கீழே கொண்டு வந்துட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த கத்தி மேல ஃபயர்லாம் பட்டு வெடிச்சு சதறி அங்க எல்லாமே அந்த கத்தி எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்துரும். ஆனா என்னதுடா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே மேல பார்ப்பாங்க. மேல பார்த்தா தான் தெரியும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சும்மா பார்க்கறதுக்கு வெறித்தனமா இருக்கு ஒரு வார்ஷிப்பு. ஐயோ என்னமா அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது அங்க நிக்கிறது வேற யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோ லியோ ஓட்டர்ஸ் அப்புறம் ஸ்மைல் தான். இவங்களாம் அப்படி கூலா கூலிங் கிளாஸை போட்டுட்டு டாப் கன் படத்துல வர அந்த சூட்டை போட்டு நிற்பாங்க. டாம் குரூஸ் நடிச்ச டாப் கன்னே தான் அப்படி சொல்லி மியூசிக் போடும்போது ஓட்டர்ஸ் உடனே ஏய் அது மிஷன் இம்பாசிபிள் மியூசிக்டா, இது டாப் கன்ரா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா டாப் கன் மியூசிக் தெரியும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஸ்டைலாக நிற்பாரு. பார்க்கறதுக்கே கோலம் மாசா இருக்கும். இதுதான் நம்ம ஹீரோவோட அந்த கனவா? ஆமாங்க இதுதான் நம்ம ஹீரோவோட கனவு. இந்த மாதிரி ஒரு வார்ஷிப்பை கிரியேட் பண்ணணும் தான், அதாவது தானஸோட வார்ஷிப் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு பயங்கரமான வார்ஷிப்பு. அப்படியே கட் பண்ண அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வெளியே பார்த்தா அதான் அந்த கடைக்காரன் நிற்கிறாங்க. விருகோக்குள்ளே சேர்ந்தவன் இவன் தான் அந்த மந்திர பொருட்கள் எல்லாமே வச்சிருப்பான். அந்த கடைக்காரன் ரொம்ப எபிசோடுக்கு அப்புறமா இங்கே தான் வந்திருக்கான். இவன் தான் இங்கே ஜட்ஜாவே வந்திருக்கான். அந்த மந்திர பொருட்கள்லாம் எது ரொம்ப சக்தி வந்தது எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு ஜட்ஜிங் மார்க் கொடுக்கறதுக்கு தான் இவன் இங்கே வந்திருக்கான். இவன் இங்கே வந்துட்டு அந்த இடத்த பார்த்த உடனே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோட அந்த மிகப்பெரிய வார்ஷிப்பும் அந்த மேசராசி கடவுளோட மிகப்பெரிய ஸ்வாட் எல்லாமே கீழே சொருவி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க அந்த விர்கோ கில்ல சேர்ந்த கடைக்காரன்
டைனோசரு, மிகப்பெரிய காரு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, ஆட்டோமொபைல்ஸு, மிஷன் இம்பாசிபிள் காரு இந்த மாதிரி நிறையா மெக்கானிக் விஷயங்கள் எல்லாமே மனுஷங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். ஆனால் லியோ இப்போ எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி பயங்கரமான ஒரு பேட்டில் ஷிப்பே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பேட்டில் ஷிப்பு கண்ணுலேருந்து வந்து அட்டாக் பண்ணி ஸ்வாட் எல்லாத்தையுமே உடச்சி தள்ளிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ சும்மா டாப் கன் சூட்டை போட்டு வாயில தம் வச்சுட்டு சும்மா ஸ்டைலாக நின்று இருப்பாரு. அப்படியே கண்ணாடி இறக்கிட்டு கீழே பார்த்தா அந்த மேசராசி கடவுள் இருப்பான். அதவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஓ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கெல்ட்டு பைய தானா, இந்த கெல்ட்டு பயலுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மேசராசி கடவுள் அங்கே இருக்க அந்த பேராசை கடவுள்கிட்ட, டே பைத்தியக்கார நாய்களா போங்கடா, அங்கே மேலே நிற்கிறான் பாரு, அவன் தான் லியோ, அவனை போய் அட்டாக் பண்ணுங்க, அவனோட அந்த கோட்டையை பிடிங்க, அவனோட சிம்மாசனம் பெரிய சிம்மாசனம், நீங்கள் கடவுள் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அவனை அட்டாக் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போகும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, ஓ நீங்கள் என்ன அட்டாக் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கலாம், ஆனால் என்கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வாசிப்புலேருந்து கன்னை ஓப்பன் பண்ணி ஃபயர் பண்ண ஆரம்பிப்பான் பாருங்க. அங்கே இருக்க அந்த கடவுள் அந்த பவர் எல்லாம் பேராசை கடவுள் மேலே வந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபயர் அதுக்கு மேலே பட்டு சும்மா தெரிச்சிட்டு இருக்கும். சும்மா ஒவ்வொரு ஃபயரும் அந்த அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இந்த பக்கம் கீழே அந்த உள்நா கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே மிகப்பெரிய ஸ்வாடு மேலே பட்டு அந்த ஸ்வாடெல்லாம் உடஞ்சி தெரிச்சிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த இவன் மேசராசி கடவுளும் ஐயோ இங்கே என்ன நடக்க போகுது தெரியலையே பயந்துட்டு இருப்பான். அது நேரம் அந்த மேசராசி கடவுள், டேய் நீ என்னையும் அட்டாக் பண்ண பார்க்குறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் அவனோட ஃபயர் அட்டாக்கை ஸ்ட்ரைட்டாக விடுவான். அதை பார்த்துட்டு மேசராசி கடவுள், நான் இதை எப்படியா தடுத்து நிப்பாட்டியே திருவண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்வாட் அப்படியே வெளியே கொண்டு வந்து நேருக்கு நேராக அந்த ஃபயர் கன்னுக்கு மேலே விடுவான். ரெண்டும் நேருக்கு நேராக மோதி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அந்த இடமே துவம்சம் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ எங்கே போனான் ஆளக்கானோம் அந்த மேசராசி கடவுள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஓட்டர்ஸும் சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது அவனை போய் பிடிக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த மேசராசி கடவுளை பிடிக்கிறதுக்குலாம் நான் இங்கே வரல, நான் இங்கே வேறு வேலையாக வந்தேன், அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அசால்ட்டாக அந்த வார்ஷிப்லேருந்து கீழே ஜம்ப் பண்ணுவார் பாருங்க. சும்மா சூப்பர்மேன் மாதிரி செம்ம மாசா லேண்ட் ஆவார். லேண்ட் ஆன உடனே, டேய் ஏன்டா எங்களோட ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே இப்படி துவம்சம் பண்ணிட்டியாடா, நாங்கள் எப்படா இந்த மாதிரி போட்டியில் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ சுற்றில வச்சு அடிக்கிற அந்த இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோ வெப்பன் செய்ய ரெடியாக இருப்பார். அதை பார்த்துட்டு அந்த டெய்லர் உடம்புல இருக்க அந்த வல்கன கடவுளும், டேய் நீ இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, நான் இங்கே போட்டிக்கு வந்திருக்கேன், போட்டி நடக்குது நீ தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் கடுப்பாயிடே, இப்போ இவ்வளோ விஷயம் எல்லாம் அடித்து நொறுக்கி விட்டுட்டு என்னோட வெப்பனு என்னோட பொருள் எல்லாம் நாசமாக போச்சு, நீ என்னன்னா இப்போ போட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படும் போது அதுக்கிட்ட நம்ம ஹீரோ, டேய் என்னை கோவப்படுத்தாதீங்கடா, நீங்கள் தானே என்னை போட்டி கூப்பிட்டீங்க, நான் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இது எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு போட்டி கலந்த மாட்டேன் சொல்லிட்டு இருக்கீங்களா, உங்கள் யாருமே விட மாட்டேன்டா, உங்கள் எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிடுவேன், ஒழுங்காக வந்து போட்டியை கலந்துக்குங்க. பயந்தாங்கொழி பசங்களா, என்னமோ நீங்கள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, உங்களோட அந்த மந்திர பொருள் என்னமோ பெரிய இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி வாங்குன்னு வாங்கிடுவான். உங்ககிட்ட பொருள் இல்லைன்னா என்னடா, நீங்கள் தான் திறமைசாலியாச்சு, உங்கள் திறமையை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கலாம், பொருளை வச்சு எதுவுமே உருவாக்க முடியாது, உங்கள் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒழுங்காக போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு தான் உள்ன காடும், ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம போட்டிக்கு வந்து கலந்துருக்கோம், நம்ம போட்டியில் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும், நம்மக்கிட்ட திறமை இருக்குது, எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே, நான் நினச்ச மாதிரியே நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ அங்கே மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாள் அங்கே வந்து, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னா போட்டி ஆரம்பிக்கலாம், மக்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க, போட்டி ஆரம்பிக்க போகிறோம், எல்லாருமே ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு அங்கே இருக்க அந்த உள்ன காடும், உடனே எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்கடா, நம்ம உடனே எல்லாத்தையுமே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அவனுங்க அங்கே ஓடிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் இங்கே ரெடியாக இருப்பான். அப்போ அங்கே மொதல் ரவுண்ட் ஆரம்பிக்குது. அங்கே மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறவன், இப்போ நீங்கள் டேகரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அந்த கடைக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் ஜட்ஜாக நின்று பார்த்துட்டு இருப்பான். பரவாயில்ல போட்டி நல்லா விறுவிறுப்பாக போகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த மைக்கை வச்சு பேசிகிட்டு இருக்கவன் சங்க ஊதிடுவான். ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கே உள்நா காடும், டேய் உடனே போய் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாங்கடா, நம்ம எல்லாத்தையுமே அதிக டெம்பரேச்சரில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட அந்த பயங்கரமான அந்த சுத்தியில் எடுத்து டப்புன்னு அடித்து டேகரை உருவாக்கிடுவான். அதை பார்த்துட்டு இவன், ஆடங்கொய்யால டேய் யாரா அவன், இவன் எப்படா இதை இங்கே கொண்டு வந்தான், அவ்வளோதான் முடிச்சு விட்டான் போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, என்னடா என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பாரு. அப்போ ரவுண்ட் ஒன்ல என்ன ஆகுது, நம்ம ஹீரோ 2 செகண்டில் டேகரை செஞ்சு முடிச்சிடாரு அந்த சுத்தியில் வச்சு. அப்போ நம்ம ஹீரோ தான் வின் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் வரும். நம்ம ஹீரோ அப்படியே கையை தூக்கி நின்றுருப்பாரு. உடனே அந்த முதல் கீழே சேர்ந்தவனுங்க, டேய் இவன் நம்மளை நல்லா ஏமாத்திட்டான்டா, இன்னைக்கு நம்மளை வச்சு செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கவலைப்பட்டுட்டு இருப்பானுங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவங்கள வச்சு செய்ய போகிறாரு, எந்தெந்த மாதிரியெல்லாம் வச்சு செய்ய போகிறாரு, என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.